வணக்கம் நண்பர்களே. பரந்தூர்ல விமான நிலையம் அமைக்கப்படாது அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொன்னாரு. பரந்தூர்ல விமான நிலையம் இல்லையா அப்படின்னு திமுக காரங்க ரொம்ப பதறாங்க. என்ன காரணம்? சமூக நலனா? அது வராம போயிருச்சுன்னா தமிழ்நாட்டுடைய தொழில் மிகவும் பின்தங்கிரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அக்கறையா? இந்த மாதிரி நிறைய கட்சிகள் சொல்லுது இல்ல. ஆனா திமுக சொல்றதுக்கும் மற்ற கட்சிகள் சொல்றதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லையா? அண்ணாமலை கூட சொல்றாருங்க, வேற இடம் எப்போன்னு ரொம்ப அவசரப்பட்டு தான் கேட்கிறார். திரு விஜய் அவர்கள் இதை ரத்து செய்ததற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, முதலில் அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு முதலில் மக்களை சந்தித்த இடம் பரந்தூர். என்ன சொன்னாரு? இதை நிறுத்தியே தீருவேன் அப்படின்னாரு. சொன்னதை செஞ்சுட்டார். அந்த வகையில பார்க்கும்போது அவருக்கு ஒரு அரசியல் வெற்றி தான். ஆனா இதுல அரசியல் பார்க்க முடியாதுல்ல. முக்கியமாக விவசாயிகள் நலன். அது எவ்வளவு பேர் இடங்க? 1800 ஏக்கர். அதுல எத்தனை விமானங்கள் வந்து இறங்க முடியும்? அந்த இடத்துல 33 ஏரிகள் இருக்கு. 33 ஏரிகள் இருக்கு அப்படின்னா இதனுடைய கிளை நீர் ஆதாரங்கள் எல்லாம் எவ்வளவு இருக்கும்? இதன் மேலதான் விமானம் அமைக்கப்பட போகுதா? ரன்வே அமைக்கப்பட போகுதா? அப்படின்னா என்ன ஆபத்து இருக்கும்? இல்ல அதெல்லாம் போட்டு ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டா கூட எங்க இந்தியால ஏன் தமிழ்நாட்டுல பல இடங்கள் வந்து ஏரிகள் மேலதான் இருக்கு. பல கட்டிடங்கள் ஏரிகள் மேலதான் இருக்கு. பல அரசு கட்டிடங்கள் ஏரிகள் மேலதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது விமான நிலையம் இருந்தால் என்ன? நவீன தொழில்நுட்பம் கொண்டு அந்த இடத்தில் மிக நவீனப்படுத்தி அழகான ஒரு விமான நிலையம் அமைத்து மிகச் சிறந்த அளவுக்கு சென்னையில் தொழில் ஆதாரத்தை பெருக்குவதற்கு என்ன தயக்கம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. உண்மையில சொல்ல போனா அங்கு எத்தனை நாட்கள் விவசாயிகள் போராடினாங்க, எத்தனை நாட்கள் ஏத்துக்கவே முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. இருந்தாலும் கூட வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் பல விவசாயிகள் தள்ளப்பட்டார்கள். அவர்களுக்கு அவர்களும் நிலம் கிட்டத்தட்ட அபகரிக்கப்பட்டது. அவர்களுக்கு அதற்கான தொகை வழங்கப்பட்டது. அந்த தொகையை வச்சுட்டு எவ்வளவு நாள் வாழ்ந்துருவாங்க? அதனால் எத்தனை அளவுக்கான ஆதாரம் அவங்களுக்கு கிடைச்சிடும்? முடியவே முடியாதுன்னு சொன்ன விவசாயிகள் எத்தனை? அங்கு எத்தனை அளவுக்கான பயிர்கள் விளைவிக்கப்படுகிறது? அது சென்னைக்கு வருகின்ற பல முக்கியமான அடையாறு, அதுக்கப்புறம் நம்முடைய ஏரிகள், செம்பரம்பாக்கம் போன்ற ஏரிகள், இதற்கான நீர் ஆதாரம் அந்த பகுதியில் இருக்கு. ஒருவேளை அங்கு பெரிய அளவுக்கான விமான நிலையம் அமைக்கப்பட்டால் நீர் ஆதாரம் டைவர்ட் ஆயிரும். அதனால சென்னைக்கு மிகப்பெரிய வெள்ள ஆபத்து இருக்கு அப்படின்னு அமைச்சர் சொல்றார். பல வல்லுநர்கள் சொல்றாங்க. ரெண்டு பக்கமும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக சென்னைக்கு ஒரு விமான நிலையம் தேவை. அதில் எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. ஏனென்றால் ஒரு விமான நிலையம் வரும் பொழுதுதான் இங்கு தொழில் சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படும். ஆனால் பரந்தூரில் தான் வேண்டும் அப்படின்னு சொன்னதற்கான காரணம் என்ன? பரந்தூரில் வேண்டும் தான். பரந்தூர் வேற ஒரு இடம், வேறொரு இடத்திலும் கூட பலவிதமான நீர் ஆதாரங்கள் இருக்கலாம், விவசாய நிலங்கள் இருக்கலாம். ஆனால் கம்பேரிட்டிவா பார்க்கும்போது எது சிறந்தது என்பதை அரசு தீர்மானிக்க வேண்டும். அந்த பகுதியில விமான நிலையம் வர வேண்டும் என்று நினைத்ததில், திமுக நினைத்ததில், அது திமுகவுடைய உச்சபட்ச குடும்பத்திற்கு தொடர்பு இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு நேரடியாக ஆளுங்கட்சியினர் சொல்றாங்க. பல பகுதியில சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும், திமுகவுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு மிக பெரிய அளவுக்கான ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கு. அதுல அவங்க ஆதாரம் தேட நினைச்சாங்களா? ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு வருது அப்படின்னா, அங்கு விமான நிலையம் வருது அப்படின்னா எத்தனை உப தொழில்கள் வளரும், எத்தனை அளவுக்கான குடியிருப்புகள் வளரும், எந்த அளவுக்கான தொழில் அமைப்புகள் வளரும், அதனால ஏற்படுகின்ற ரியல் எஸ்டேட் லாபங்கள் என்ன? இதுல திமுகவுடைய பல்வேறு தரப்பினருக்கு தொடர்பு இருக்கு, நலன்கள் இருக்கு, அவர்களுக்கு நலன்கள் இருக்கு அப்படின்னு ஆளுங்கட்சி சார்பில் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. கடந்த ஆட்சியின் போது திமுகவுடைய உச்சபட்ச குடும்பத்தில் நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல பலன் பெற்றாங்க. அவங்க ரொம்ப வளர்ந்தாங்க, ரொம்ப பெரிய அளவுக்கான வளர்ந்தாங்க. இப்படி இருக்கும்போது அங்கு விமான நிலையம் வருகிற பட்சத்தில் பல்வேறு தொழில்கள், அங்கு ரயில் நிலையம் வரும், அதற்கு பிறகு மெட்ரோ ரயில் கூட போகும், பல்வேறு விதமான போக்குவரத்து வசதிகள் வளரும். ஆனால் இழப்பு எத்தனை பெரிசா இருக்கும், எந்த அளவுக்கு பெரிதாக இருக்கும், விவசாய நலன்கிறது எந்த அளவுக்கு பெரிதாக பாதிக்கப்படும்? இதுல என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு அரசியல் லாபம் யாருக்கு அப்படிங்கிற நிச்சயமான பிரச்சனை இருக்கு. ஒருவேளை திரு விஜய் அவர்கள் அரசியல் லாபம் அடைந்து விட்டார் அப்படின்னு திமுக நினைக்குது. திமுகவுடைய பதற்றத்திற்கு இது ஒரு காரணம். என்னன்னா தொழில் லாபம் குறைந்து விடும், தொழில்கள் குறைந்து விடும், வரவு குறைந்து விடும், இதெல்லாம் அவங்க சொன்னாலும் கூட இதுல ஒரு அரசியல் ரீதியாக திரு விஜய் அவர்கள் ஒரு பெரிய அளவுக்கான லாபம் பெற்று விட்டார் அப்படின்னு திமுக நினைக்குது. இதுல விவசாயிகள் நலனை காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி என்று தாவேகா மாறிவிடும் அப்படின்னு திமுக நினைக்குது.
திமுகவுடைய உச்சபட்ச குடும்பம், திமுகவை சேர்ந்தவர்கள், திமுகவுடைய மிகப்பெரிய அளவுக்கான அரசியல்வாதிகள், பிரமுகர்கள், இவர்களுக்கெல்லாம் அந்த விமான நிலையம் வருவதன் மூலமாக லாபம் இருந்திருக்கலாம். ஆனால் அது மட்டுமே காரணம் அல்ல. அதற்காகத்தான் இவ்வளவு அதிகமாக உற்சாகத்துடன் ஆற்றலுடன் திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிப்பார்களா? கதறுவதற்கு காரணம் அது மட்டுமா இருக்க முடியும்? பல்வேறு அம்சங்கள், திமுக மட்டுமல்ல, பல்வேறு கட்சியினருக்கும் அது லாபம் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப வேறு இடத்தில் ஒரு விமான நிலையம் வருகிறது என்றால் அதற்கான திட்டமிடல் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு விமான நிலையத்தை ஒரு வருஷம் 2 வருஷம் கட்டிட முடியாது. அதற்கான திட்டமிடல், அதற்கான தேர்ந்தெடுப்பு, மத்திய அரசுடைய அங்கீகாரம், மத்திய அரசும் ஏத்துக்கிறது, இது எல்லாமே இருக்குங்க. அதன் மூலமாகத்தான் மக்கள் நலன் பாதிக்கப்படாதபடி கட்டமைப்புகள் உருவாக்கப்படணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. இந்த அரசு நினைக்குது, திரு விஜய் அவர்கள் நினைக்கிறார் என்றால் அது நிச்சயமாக ஒரு அரசியல் லாபம் தான். மக்கள் நலன் முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டும். பொதுமக்கள் எல்லாமே அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நன்றி தெரிவிக்கிறாங்க, விவசாயிகள் நன்றி தெரிவிக்கிறாங்க. ஆனா விவசாயிகள் நலன் பாதிக்கப்படாத வகையில் செய்யப்படணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதுல நிலம் என்ன செய்யப்படும்ங்கிறது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கு. நிலம் கையகப்படுத்தப்பட்டது அல்லவா, அது திருப்பி வழங்கப்படுமா, யாருக்கு கொடுக்கப்படும், அவர்கள் திருப்பி கொடுக்கிற அளவுக்கு வித்தாங்க இல்லையா, அவங்க திரும்ப வாங்கிக்குவாங்களா, வாங்கிக்கிட்டாங்கன்னா அவங்க கிட்ட திரும்ப செலுத்துற அளவுக்கு பணம் இருக்குமா, அதை அரசாங்கம் என்ன செய்ய போகிறது, அது முக்கியமான விஷயம்தான். அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஆனால் திமுகவினருடைய எதிர்ப்பு இதற்கானது மட்டுமல்ல. ஆனால் ஆளுங்கட்சி சார்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், அவருடைய கூட்டணி சேர்ந்தவர்கள் பாராட்டுகிறார்கள், காங்கிரஸ்காரங்க பாராட்டுறாங்க, விவசாய நலன் சாதனும் பாராட்டுறாங்க. ஆனா நிறைய பேர் ரொம்ப சைலண்டா இருக்காங்க, இவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸான ஆட்கள், இவங்க சைலன்ஸ்ல ஒரு பல அம்சங்கள் இருக்கு, திமுகவை எதிர்ப்பவர்கள் போல் இருந்தாலும் பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஆதரவாக அவர்கள் இருந்தார்கள், அதன் மூலமாக பாஜக நலன் பெறும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம் இருக்கு, மத்திய அரசு கொண்டு வருகிற திட்டம், அதன் மூலமாக பாஜகவுக்கு நல்ல பேர் வந்துடணும் அப்படிங்கிறது இருக்கு. அண்ணாமலை போன்றவர்கள் நிச்சயமாக அது போன்ற ஆதரவை கொடுக்கிறார்கள். பரந்தூர் விமான நிலையம் வரவில்லை என்றால் வேறு எந்த இடத்தில் விமான நிலையம் வரும் என்பதை கேட்கிறார்கள். தமிழகத்தின் தொழில் நலன் மிக முக்கியமானது, தொழிலாளர்கள் பலன் பெற வேண்டும், தொழிற்சாலைகள் அதிகம் வர வேண்டும், இதெல்லாம் இருக்கிற வகையில தான் இப்ப இருக்கின்ற விமான நிலையமே விரிவாக்கம் செய்யப்படும் முதலமைச்சர் சொல்றாரு. அதுல எந்த அளவுக்கு விமான சேவை அதிகப்படுத்தப்படக்கூடும், அதற்கான திட்டங்கள் இருக்கா, இது எல்லாமே மக்கள் முன்னால் இருக்கின்ற கேள்விகள். பரந்தூர்ல மட்டும்தான் வரும் அப்படின்னா எத்தனை விமானங்கள் இங்கு இறங்க முடியும், எத்தனை விதமான விமான சேவைகள் செய்யப்பட முடியும்? அதற்கு சென்னை விமான நிலையம், இப்பொழுது விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டால் அதன் மூலமாக லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? வேறு இடத்தில் விமான நிலையம் வருவதென்றால் அது சென்னையிலிருந்து எத்தனை அளவுக்கு தூரத்தில் இருக்க வேண்டும், அது சென்னையிலிருந்து அக்செப்டபிளாக ஆக்சசிபிளாக இருக்க முடியுமா? அப்படி இருந்ததென்றால் இதை கருத்தில் கொண்டு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கு தயாராக இருப்பார்களா? இது எல்லாமே அரசாங்கம் நிச்சயமாக திரு விஜய் தலைமையிலான அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் தொழிலாளர் நலன் பாதிக்கப்படக்கூடாது, தொழிற்சாலைகள் பாதிக்கப்படக்கூடாது, விவசாயிகள் நலன் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கான அத்தனை விடைகளும் கிடைக்கும். விடைகள் கிடைக்கும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.